வணக்கம் நண்பர்களே. கொடூரனுடன் சாப வாழ்க்கை என்ற நம்முடைய நாவலின் 3வது பாகத்திற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த கதையின் முதல் மற்றும் 2வது பாகத்தை இன்னும் பார்க்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம். அந்த 2 பாகங்களின் லிங்கையும் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறேன். முதலில் அதை பார்த்துவிட்டு வந்தால் இந்த கதையின் உணர்வுகளும் திருப்பங்களும் இன்னும் ஆழமாக புரியும். அதேபோல் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. அப்போதுதான் அடுத்தடுத்து பாகங்கள் வெளியான உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி நண்பர்களே, இப்போ கடந்த பாகத்தில் என்ன நடந்தது என்பதை சுருக்கமாக நினைவுபடுத்திக்கலாம். கலாவதி தனது சுயநலத்திற்காக ராமமூர்த்தியை பணத்தால் வளைத்தாள். அந்த பணம் பரிமாற்றம் மிகவும் ரகசியமாக நடந்தது. ஆனால் அவர்கள் நினைக்காத ஒரு விஷயம் நடந்தது. யாரோ ஒருவர் அந்த சம்பவத்தை மறைத்திருந்து கவனித்து அதற்கான ஆதாரத்தையும் சேகரித்தார். அது எதிர்காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப்போகும் ஒரு மிகப்பெரிய சாட்சியாக மாறப்போகிறது. இதற்கிடையில் பல துன்பங்களையும் சோதனைகளையும் கடந்து வந்த அர்ஜுனும் நீலாவும் மீண்டும் ஒருவரை ஒருவர் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார்கள். அர்ஜுன் தனது பழைய தவறுகளுக்காக மனம் வருந்தி நீலாவிடம் உண்மையான அன்பை காட்ட ஆரம்பித்தான். நீலாவும் அவனை மன்னித்து இருவரும் புதிய வாழ்க்கையை நம்பிக்கையுடன் தொடங்கினார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியும் வந்தது. நீலா கர்ப்பமாக இருப்பது தெரிந்ததும் அந்த வீட்டில் இருந்த அனைவரும் மகிழ்ச்சியில் மூழ்கினர். அர்ஜுன் ஒரு நல்ல கணவனாகவும் விரைவில் நல்ல தந்தையாகவும் மாற வேண்டும் என்ற கனவோடு நீலாவை அன்பாக கவனித்துக் கொண்டிருந்தான். ஆனால் அவர்களுடைய இந்த சந்தோஷம் சிலரின் கண்களை உறுத்தியது. கலாவதிக்கும் அவளுடைய மகளுக்கும் இந்த மகிழ்ச்சி கொஞ்சமும் பிடிக்கவில்லை. வெளியே நல்லவர்கள் போல் நடித்தாலும் உள்ளுக்குள் அவர்கள் மிகப்பெரிய சதியை திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். இனி அந்த சதி எப்படி ஆரம்பமாகிறது? நீலாவின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது? அர்ஜுனும் நீலாவும் இந்த புதிய ஆபத்தை சமாளிக்க முடியுமா? வாங்க நண்பர்களே, எந்த நேரத்தையும் வீணாக்காமல் கொடூரனுடன் சாப வாழ்க்கை பாகம் 3 கதைக்குள் பயணிப்போம். கொடூரனுடன் சாப வாழ்க்கை பாகம் 3 தொகுப்பு 1. மிகப்பெரிய சதி. அந்த நாள் எப்போதும் போலவே அமைதியாக விடிந்தது. வீட்டில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீலாவும் அர்ஜுனும் சந்தோஷமாக தங்கள் நாளை தொடங்கினார்கள். காலையில் அர்ஜுன் அலுவலகத்திற்கு கிளம்பும் போது நீலா வழக்கம்போல் அவனுக்கு தேவையான அனைத்தையும் தயாராக வைத்திருந்தாள். பார்த்து போங்க, சீக்கிரம் வந்துங்க என்று புன்னகையுடன் வழி அனுப்பினாள். அர்ஜுனும் அவள் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டு, சீக்கிரமாக வந்துடுறேன், நீயும் நம்ம குழந்தையும் பத்திரமா இருங்க என்று சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். நாள் முழுவதும் நீலா வீட்டில் இருந்த வேலைகளை மெதுவாக செய்தாள். கர்ப்பமாக இருந்ததால் எல்லோரும் அவளை அதிகம் சிரமப்படுத்தவில்லை. அவளும் வயிற்றில் கை வைத்து குழந்தையுடன் பேசிக்கொண்டே இருந்தாள். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ வெளியே வந்துருவ. உன் அப்பா உன்னை எவ்வளவு ஆசையா எதிர்பார்க்கிறாருன்னு உனக்கே தெரியாது என்று சிரித்தபடி பேசினாள். மாலை நேரம் வந்தது. சூரியன் மறைந்து இருள் சூழ ஆரம்பித்தது. அலுவலக வேலையால் மிகவும் களைப்பாக இருந்த அர்ஜுன் வீட்டிற்கு வந்தான். வாசல் திறந்தவுடன் வழக்கம் போல நீலா புன்னகையுடன் அவனை வரவேற்றாள். வந்துட்டீங்களா? ரொம்ப டயர்டா இருக்கீங்க போல என்று அவனுடைய பையை வாங்கி கொண்டாள். அர்ஜுன் சோர்வான புன்னகையுடன், ஆமா, மீட்டிங் ரொம்ப இருந்துச்சு, ஆனா வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லா டயர்டும் போயிடுச்சு என்றான். அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் நீலாவின் முகம் மலர்ந்தது. அவள் சமையலறைக்கு சென்று சூடாக சமைத்த உணவை எடுத்து வந்தாள். இருவரும் ஒரே தட்டில் அமர்ந்து சாப்பிட்டார்கள். சாப்பிடும் இடையிலும் ஒருவருக்கொருவர் ஊட்டி வைத்து சிரித்து கொண்டே பேசினார்கள். அவர்களை பார்த்தால் சில மாதங்களுக்கு முன்பு இதே வீட்டில் நடந்த கண்ணீரும் கொடுமைகளும் யாராலும் நம்ப முடியாது. அன்பு, மன்னிப்பு, புரிதல், அந்த 3ம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றியிருந்தது. இரவு நேரமாகிவிட்டது. அறைக்குள் சென்ற இருவரும் ஜன்னலை திறந்து வைத்தனர். வெளியே குளிர்ந்த காற்று வீசியது. வானத்தில் முழு நிலவு வெள்ளி ஒளியை பரப்பி கொண்டிருந்தது. அந்த அமைதியான இரவில் இருவரும் ஒருவர் அருகில் ஒருவர் அமர்ந்து பேச ஆரம்பித்தார்கள். நம்ம குழந்தை யார மாதிரி இருப்பா என்று நீலா சிரித்தபடி கேட்டாள். அர்ஜுன் உடனே, உன்ன மாதிரி இருந்தா போதும், உன் சிரிப்பும் உன் மனசும் உன் அன்பும் அவனுக்கும் இல்ல அவளுக்கும் வந்தா போதும் என்றான். இல்ல, உங்களை மாதிரி கண் இருக்கணும், அப்போ உன்ன மாதிரி கண்ண இருக்கணும், உங்களை மாதிரி சிரிப்பு, உன்ன மாதிரி கோபம்.
இப்படி இருவரும் குழந்தை பற்றிய கனவுகளை பகிர்ந்து கொண்டு சிரித்தார்கள். பிறகு அந்த சிரிப்பு மெதுவாக உணர்ச்சியாக மாறியது. அர்ஜுன் திடீரென நீலாவின் கையை பிடித்தான். அவள் அவன் முகத்தை பார்த்தாள். அவன் கண்களில் ஒருவித பயம் தெரிந்தது. நீலா, சொல்லுங்க, ஒரு வாக்குறுதி கொடு. என்ன? எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டு போய்தாடு. அந்த வார்த்தையை சொன்னபோது அவன் குரல் நடுங்கியது. நீலா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். ஏன் இப்படி பேசுறீங்க? அர்ஜுன் மெதுவாக சிரித்தான். இந்த உலகத்துல எனக்கு இப்போ உண்மையாவே சொந்தம்னு இருந்தா அது நீதான். என் வாழ்க்கையில நான் நிறைய பேர் இழந்துட்டேன். ஆனா உன்னை மட்டும் இழக்க என்னால முடியாது. அவன் கண்களில் கண்ணீர் மின்னியது. நீலாவின் கண்களும் கலங்கின. அவள் அவனுடைய கைகளை இறுக பிடித்தாள். நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்க. நான் சின்ன வயசுல இருந்து எல்லாரையும் இழந்துட்டேன். இப்போ எனக்குன்னு இருக்கிற உலகமே நீங்க தான். நீங்களும் நம்ம குழந்தையும் தான் என் உயிர். அவள் பேசும்போது கண்ணீர் அவள் கன்னத்தில் வழிந்தது. அர்ஜுன் அந்த கண்ணீரை மெதுவாக துடைத்தான். கடவுள் கூட நம்ம 2 பேரும் பிரிக்க முடியாது. உயிர் இருக்கும் வரைக்கும் உன் கையை நான் விடமாட்டேன். நானும் உங்க கையை எப்பவும் விடமாட்டேன். அடுத்த நொடியே இருவரும் ஒருவர் அணைத்து கொண்டனர். அந்த அணைப்பில் காதல் மட்டுமில்லை, வலி இருந்தது, மன்னிப்பு இருந்தது, நம்பிக்கை இருந்தது, வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து வாழ வேண்டும் என்ற உறுதியும் இருந்தது. அந்த இரவு 2 இதயங்கள் இன்னும் நெருக்கமாகின. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை, அதே நேரத்தில் இருளின் மறுபக்கத்தில் அவர்களுடைய இந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக அளிக்கப் போகும் ஒரு மிகப்பெரிய சதி அமைதியாக உருவாகி கொண்டிருந்தது. அந்த சதி அவர்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல, அவர்களுடைய உலகத்தையே தலைகீழாக மாற்றப் போகிறது. தொகுப்பு 2. நீலாவின் மரணம். நாட்கள் வேகமாக கடந்தன. நீலாவின் கர்ப்பம் 9வது மாதத்தை எட்டியிருந்தது. மருத்துவர் கூறிய தேதியும் நெருங்கி கொண்டிருந்தது. இன்னும் சில நாட்களில் அர்ஜுனும் நீலாவும் எதிர்பார்த்த அந்த பொன்னான தருணம் வரப்போகிறது. வீட்டில் இருந்த அனைவரின் கவனமும் இப்போது நீலாவை சுற்றிதான் இருந்தது. அர்ஜுன் அலுவலகத்திற்கு செல்லும் முன் தினமும் அவளிடம், நேரத்துக்கு சாப்பிடணும், மருந்தை மறக்க கூடாது, தனியா எங்கேயும் போகக்கூடாது, ஏதாவது அவசரம்னா உடனே எனக்கு கால் பண்ணு என்று பலமுறை சொல்லிவிட்டு தான் கிளம்புவான். நீலா சிரித்தபடி, என்னங்க, நான் குழந்தையா, இவ்வளவு தடவை சொல்றீங்க என்று கேட்பாள். அதற்கு அர்ஜுன் அவள் வயிற்றில் கை வைத்து, நீ மட்டும் இல்ல, என் உலகமே இங்கதான் இருக்கு என்று சொன்னதும் நீலாவின் கண்கள் அன்பால் கலங்கிவிடும். அன்றைய காலையும் வழக்கம் போலத்தான் தொடங்கியது. காலை உணவை முடித்துவிட்டு அர்ஜுன் அலுவலகத்திற்கு புறப்பட்டான். மதியத்துக்குள்ள வந்துடுறேன், நீ ரெஸ்ட் எடு. சரிங்க என்று புன்னகையுடன் அவனை வழி அனுப்பினாள். அன்று வீட்டில் இருந்த மற்றவர்களும் தங்களுடைய வேலைகளுக்காக வெளியே சென்றிருந்தனர். பெரிய வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. நீலா மட்டும் மெதுவாக நடந்து வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். வயிற்றை தடவி கொண்டு, இன்னும் கொஞ்ச நாள் தான், சீக்கிரமா வெளியே வாங்கடா செல்லங்களா என்று வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தைகளிடம் பேசி கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் அவளது செல்போன் ஒலித்தது. அறிமுகமில்லாத எண். சிறிய தயக்கத்துடன் அழைப்பை ஏற்றாள். ஹலோ. மறுமுனையில் கரகரப்பான குரல். நீலாவா பேசுறது? ஆமாம், நீங்க யாரு? நாங்க யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. உன் புருஷன் அர்ஜுன் இப்ப எங்க கையில இருக்கான். ஒரே நொடியில் நீலாவின் முகம் வெண்மையாக மாறியது. என்ன சொல்றீங்க? நாங்க அவனை கடத்திட்டோம். உயிரோட பார்க்கணும்னா உடனே கிளம்பி தனியா வா. யாருக்காவது சொன்ன அவனை உயிரோட பார்க்க முடியாது. அவள் பதறிய குரலில், இல்ல இல்ல, அவருக்கு எதுவும் பண்ணாதீங்க, நான் வர்றேன் என்று கதறினாள். அந்த அழைப்பு உடனே துண்டிக்கப்பட்டது. கைகள் நடுங்கின. இதயம் பலமாக துடித்தது. இது உண்மையா, இல்ல யாராவது விளையாடுறாங்களா என்று அவள் தன்னைத்தானே சமாதானப்படுத்த முயன்றாள். உடனே அர்ஜுனுக்கு அழைத்தாள். இந்த எண்ணை தற்போது தொடர்பு கொள்ள முடியவில்லை என்ற இயந்திர குரல் மட்டும் மீண்டும் மீண்டும் கேட்டது. மீண்டும் மீண்டும் மீண்டும், ஒவ்வொரு முறையும் அதே பதில். அவளது பயம் பல மடங்கு அதிகரித்தது. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று அழுதபடியே வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். யாரையும் காத்திருக்க அவளால் முடியவில்லை.
அவசரமாக காரில் ஏறி அவர்கள் சொன்ன இடத்தை நோக்கி கிளம்பினாள். அவளுக்கு தெரியவில்லை, அது ஒரு வலையாக இருந்தது. அவள் சென்று கொண்டிருந்த சாலையின் மறுபுறம் கருப்பு நிற எஸ்யூவி ஒன்று நீண்ட நீளமாக காத்திருந்தது. அதற்குள் இருந்தவர்கள், அவ வந்துட்டா, ரெடியா இருங்க என்று ஒருவருக்கொருவர் சைகை காட்டினர். நீலாவின் கார் அந்த சந்திப்பை நெருங்கியது. அவள் மனம் முழுவதும் அர்ஜுனின் நினைவு மட்டுமே. எதுவும் ஆகக்கூடாது, நான் வந்துட்டேன் அர்ஜுன் என்று கதறிக்கொண்டே ஸ்டியரிங்கை பிடித்திருந்தாள். அந்த கணத்தில் மின்னல் வேகத்தில் அந்த கருப்பு எஸ்யூவி நேராக அவள் காரை நோக்கி பாய்ந்தது. டமார் என்று பூமியே அதிரும் அளவுக்கு ஒரு பயங்கர சத்தம். கார் பலமுறை சுழன்ற சாலையோட தடுப்பில் மோதி நொறுங்கியது. கண்ணாடி துண்டுகள் எல்லா திசையிலும் சிதறின. சாலை முழுவதும் புகை. அந்த நொடியில் நேரமே உறைந்தது போல இருந்தது. விபத்தை ஏற்படுத்திய கார் ஒரு நொடியும் நிற்காமல் வேகமாக அங்கிருந்து தப்பிச் சென்றது. சில வினாடிகளில் அந்த இடத்தில் மக்கள் கூட்டம் திரண்டது. ஐயோ, யாராவது ஆம்புலன்ஸ் கூப்பிடுங்க, இந்த அம்மா நிறைமாத கர்ப்பிணியாக இருக்காங்க, சீக்கிரம் சீக்கிரம் என்று அனைவரும் பதற்றத்துடன் அலறினார்கள். ஆம்புலன்ஸ் வந்து நீலாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது. அதே நேரத்தில் அலுவலகத்தில் கூட்டத்தில் இருந்த அர்ஜுனின் கைபேசி அவசரமாக ஒலித்தது. அவன் எடுத்து பேசினான். அடுத்த சில நொடிகளில் அவன் கையில் இருந்த மொபைல் தரையில் விழுந்து நொறுங்கியது. அவன் முகத்தில் இருந்த நிறம் மொத்தமாக மாறிவிட்டது. என்ன என்று நடுங்கிய குரலில் கேட்டவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் மருத்துவமனையை நோக்கி ஓடினான். அதே செய்தி வீட்டிற்கும் சென்றது. வீட்டில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். நீலாவுக்கு பெரிய ஆக்சிடென்டாம் என்ற செய்தி கேட்டதும் வீடு முழுவதும் அலறல். ஒவ்வொருவரும் பதறியபடி மருத்துவமனைக்கு புறப்பட்டார்கள். ஆனால் யாருக்கும் இன்னும் தெரியாத ஒரு உண்மை இருந்தது. இந்த விபத்து சாதாரண விபத்து அல்ல, முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொடூரமான சதி. மேலும் மருத்துவமனையில் மருத்துவர்கள் கண்டறிய போகும் உண்மை அந்த குடும்பத்தின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப்போகும் மிகப்பெரிய அதிர்ச்சி. நீலாவின் கருவில் ஒரு குழந்தை மட்டும் இல்லை, அர்ஜுனும் நீலாவும் கனவு கண்டது போல் 2 உயிர்கள் வளர்ந்து கொண்டிருந்தன. ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. அவர்களின் காதலின் 2 உயிருள்ள அடையாளங்கள். அடுத்த நொடி அந்த 2 சிறு உயிர்களை காப்பாற்றுவதற்காக மருத்துவர்கள் நேரத்தோடு போராட போகிறார்கள். தொகுப்பு 3. நீலாவின் கடைசி நிமிடங்கள். மருத்துவமனை முழுவதும் பதற்றமான அமைதி நிலவியது. அவசர சிகிச்சை பிரிவின் வெளியே அர்ஜுன், ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் அனைவரும் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமாக நகர்ந்தது. சில நிமிடங்களுக்கு பிறகு அவசர சிகிச்சை அறையின் கதவு மெதுவாக திறந்தது. மருத்துவர் மெதுவாக வெளியே வந்தார். அவருடைய முகத்தை பார்த்தவுடனே நல்ல செய்தி இல்லை என்று அனைவருக்கும் புரிந்துவிட்டது. அர்ஜுன் ஓடிப்போய், டாக்டர், என் மனைவி எப்படி இருக்கா, குழந்தைகள் எப்படி இருக்காங்க என்று நடுங்கிய குரலில் கேட்டான். மருத்துவர் ஒரு பெருமூச்சு விட்டார். மிஸ்டர் அர்ஜுன், எங்களால் முடிந்த எல்லா முயற்சியும் செய்தோம். அந்த ஒரு வாக்கியமே அர்ஜுனின் இதயத்தை உடைத்தது. சாரி, உங்க மனைவியை எங்களால் காப்பாற்ற முடியல. அந்த வார்த்தை கேட்ட நொடியில் அர்ஜுனின் உலகமே இருண்டு போனது. அவன் அப்படியே முழங்காலில் விழுந்தான். இல்ல, இது போய், நீலா என்னை விட்டு போக மாட்டா என்று கதறினான். மருத்துவர் தொடர்ந்தார். விபத்து மிகவும் கொடூரமாக இருந்தது. முகத்திலும் உடலிலும் பலத்த காயங்கள். எங்களால் அவளை உயிருடன் காப்பாற்ற முடியவில்லை. அங்கு நின்றிருந்த அனைவரும் அழ ஆரம்பித்தார்கள். அர்ஜுனின் அம்மா மயங்கி விழுந்தார். அப்பா கண்ணீரை அடக்க முடியாமல் சுவரில் சாய்ந்து நின்றார். ராமமூர்த்தி மார்பை அடைத்துக் கொண்டு, என் பொண்ணு, என் பொண்ணு என்று கதறினார். அர்ஜுன் மட்டும் எதையும் நம்ப மறுத்தான். ஒரே ஒரு தடவை நான் அவளை பார்க்கணும் என்று கெஞ்சினான். மருத்துவர்கள் அமைதியாக தலையசைத்தனர். சில நிமிடங்களுக்கு பிறகு 2 சிறிய இன்குபேட்டர்கள் வெளியே கொண்டு வரப்பட்டன. அதற்குள் 2 பச்சிளம் குழந்தைகள், ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை. மருத்துவர் மெதுவாக சொன்னார், கடவுளின் அருளால் குழந்தைகள் 2 பேரையும் காப்பாற்ற முடிந்தது. ஆனால் அவர்களுக்கு இன்னும் சில நாட்கள் சிறப்பு கண்காணிப்பு தேவை. அர்ஜுன் மெதுவாக அருகே சென்றான். நடுங்கும் கைகளால் இன்குபேட்டர் கண்ணாடியை தொட்டான்.
அவன் கண்களில் கண்ணீர் நின்றதே இல்லை. என் செல்லங்களா, உங்க அம்மா உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டா தெரியுமா? உங்களை தூக்கி கொஞ்சணும்னு தினமும் கனவு கண்டா. ஆனா நீங்க பிறந்த முகத்தை கூட அவளால பார்க்க முடியல என்று உடைந்து அழுதான். அந்த அழுகையை பார்த்து அங்கே இருந்த செவிலியர்களுக்கு கண்களில் கண்ணீர் வந்தது. மறுநாள் மருத்துவமனையிலிருந்து நீலாவின் உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. வெள்ளை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அவளை கொண்டு வந்தார்கள். வீட்டின் வாசலில் வண்டி நின்றதும் அழுகை சத்தம் வானத்தை எட்டியது. நீலா என்று அர்ஜுன் ஓடி வந்து கதறினான். அவளுடைய உடல் அருகில் மண்டியிட்டு அமர்ந்தான். நீ என்னை விட்டு போக மாட்டேன்னு சொன்னியே, கடவுள் கூட நம்மளை பிரிக்க முடியாதுன்னு சொன்னியே, அப்போ இப்போ ஏன் என்னை தனியா விட்டுட்டு போன என்று அவளது கையை பிடித்து அழுதான். அவள் எந்த பதிலும் சொல்லவில்லை, அமைதியாக கிடந்தாள். அந்த அமைதிதான் அர்ஜுனின் இதயத்தை 1000 துண்டுகளாக நொறுக்கியது. இறுதி அஞ்சலிக்காக ஊரிலிருந்து உறவினர்களும் நண்பர்களும் வந்தார்கள். ஒவ்வொருவரும் நீலாவின் நல்ல மனதை பற்றி பேசினார்கள். இவ்வளவு நல்ல பொண்ணுக்கு இப்படியா நடக்கணும் என்று பலர் கண்ணீர் வடித்தனர். அர்ஜுன் மட்டும் யாரிடமும் பேசவில்லை. அவளுடைய புகைப்படத்தை பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தான். அவன் மடியில் 2 குழந்தைகளும் இருந்தார்கள். ஒரு கையில் மகன், மற்றொரு கையில் மகள். அவன் மெதுவாக அழுது கொண்டே சொன்னான், உங்க அம்மாவுக்கு நான் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன். உங்களை நான் என் உயிரோட காப்பாத்துவேன். ஆனா அவளை இல்லாம நான் எப்படி வாழ போறேன்னு மட்டும் எனக்கு தெரியல. அந்த நாளில் ஒரு குடும்பம் தன் மருமகளை இழந்ததாக நினைத்தது. ஒரு கணவன் தன் உயிரையே இழந்ததாக உணர்ந்தான். 2 பச்சிளம் குழந்தைகள் பிறந்த முதல் நாளிலேயே தாயில்லாத குழந்தைகளாகிவிட்டதாக அனைவரும் நம்பினார்கள். ஆனால் அந்த மருத்துவமனையின் இருண்ட வழித்தடத்தில் யாருக்கும் தெரியாமல் சிலர் அமைதியாக ஒரு ரகசியத்தை புதைத்து கொண்டிருந்தார்கள். அந்த ரகசியம்தான் ஒரு நாள் இந்த கதையின் மிகப்பெரிய திருப்பமாக வெடிக்கப் போகிறது. தொகுப்பு 4. அர்ஜுனின் தற்கொலை முடிவு. நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. நீலா இந்த உலகத்தை விட்டு போய் 1 மாதம் கடந்திருந்தது. ஆனால் அந்த வீட்டில் மட்டும் காலம் நின்று விட்டது போல இருந்தது. ஒரு காலத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் குழந்தையின் வரவை எண்ணி கனவுகளும் நிரம்பியிருந்த அந்த வீடு இப்போது அமைதியால் மூழ்கியிருந்தது. அர்ஜுன் வெளியில் சாதாரணமாக இருப்பது போல் நடித்தான். ஆனால் அவனுடைய மனம் தினமும் 1000 துண்டுகளாக உடைந்து கொண்டே இருந்தது. காலை கண் திறந்ததும் முதலில் அவன் பார்வை படுக்கையின் மறுபக்கத்தை தேடும். அங்கே நீலா இல்லை. அவள் சிரிப்பு இல்லை. குட் மார்னிங் என்று மெதுவாக எழுப்பும் குரல் இல்லை. அவள் மடித்து வைத்திருந்த போர்வையை பார்த்தாலே அவனுக்கு அழுகை வந்துவிடும். அவள் பயன்படுத்திய சீப்பு, அவள் விரும்பி அணிந்திருந்த துப்பட்டா, அவள் எழுதி வைத்திருந்த சிறிய குறிப்புகள் ஒவ்வொன்றும் அவன் இதயத்தை கிழித்தன. ஒரு நாள் இரவு அவன் அலமாரியை திறந்தான். அதில் நீலாவின் புடவை இன்னும் அவள் மனத்தோடு இருந்தது. அதை எடுத்து கட்டி பிடித்து கொண்டு தரையில் அமர்ந்தான். நீலா, ஏன் என்னை விட்டு போன என்று கதறி அழுதான். அந்த அழுகையை பார்த்த வேலைக்காரர்களுக்கு கூட கண்ணீர் வந்தது. ஆனால் யாராலும் அவனை சமாதானப்படுத்த முடியவில்லை. வெளியில் அவன் மீண்டும் பழைய நண்பர்களுடன் சேர ஆரம்பித்தான். ஒரு காலத்தில் நீலாவின் அன்பால் முழுவதுமாக விட்டிருந்த மது மீண்டும் அவன் கையில் வந்தது. கொஞ்ச நேரமாவது மறந்துடலாம்னு என்று நினைத்து குடிக்க ஆரம்பித்தான். ஆனால் ஒவ்வொரு முறை குடித்தாலும் மறக்க வேண்டிய நினைவுகளை இன்னும் தெளிவாக வந்து அவனை வதைத்தன. அர்ஜுன், சாப்பிட்டீங்களா? அர்ஜுன், இவ்வளவு வேலை பண்ணாதீங்க. அர்ஜுன், நம்ம குழந்தைகள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீலாவின் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் காதுகளில் ஒலித்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் ஒரு விஷயத்தில் மட்டும் அவன் ஒரு நாளும் அலட்சியம் காட்டவில்லை. அது அவன் இரட்டை குழந்தைகள். அவர்களுக்காக ஒரு அனுபவமிக்க செவிலியரை நியமித்தான். நேரத்திற்கு பால், மருந்து, தூக்கம், மருத்துவ பரிசோதனை எல்லாவற்றையும் அவன் நேரில் பார்த்து உறுதி செய்தான். எவ்வளவு உடைந்து இருந்தாலும் குழந்தைகளை தூக்கும் போது மட்டும் அவன் முகத்தில் ஒரு சிறிய சிரிப்பு மலரும். உங்க அம்மா உங்களை பார்த்திருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா என்று சொல்லி அவர்களின் நெற்றியில் முத்தமிடுவான். ஒரு நாள் வெளியில் பலத்த மழை, இடி, மின்னல். வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தனர்.
இரவு 2 மணி. அர்ஜுன் மட்டும் தனியாக நீலாவின் அறைக்குள் நின்றிருந்தான். அந்த அறையில் இன்னும் அவளது புகைப்படம், அவள் பயன்படுத்திய புத்தகங்கள், அவள் விரும்பிய பூக்கள் எல்லாம் அப்படியே இருந்தன. அவன் மெதுவாக புகைப்படத்தை எடுத்தான். நீலா, உன்னை இல்லாம என்னால முடியல என்று கண்ணீர் விட்டான். அவன் கண் முன்னே நீலா அவன் கையை பிடித்து சிரித்தது, அவனை அணைத்து ஐ லவ் யூ அர்ஜுன் என்று வெட்கத்தோடு சொன்னது, குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொண்டது எல்லாமே திரைப்படம் போல ஓடின. அவன் நடுங்க ஆரம்பித்தான். நான் உன்னை காப்பாற்ற முடியல, ஒரு நல்ல கணவனா கூட இருக்க முடியல, இனிமேல் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு என்ன அர்த்தம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். அவன் அருகில் இருந்த மது பாட்டிலை எடுத்தான். ஒரே மூச்சில் குடித்துவிட்டு அந்த பாட்டிலை தரையில் ஓங்கி அடித்தான். கண்ணாடி சிதறி நொறுங்கியது. அதில் கூர்மையான ஒரு துண்டை எடுத்தான். அவன் இடது கையை நீட்டினான். இன்னும் சில நொடிகளில் நீலா கிட்ட நான் வந்துடுறேன் என்று கண்களை மூடினான். அந்த கூர்மையான கண்ணாடியை கையில் அழுத்த போன அந்த நொடியில் வீல் 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 என்று குழந்தையின் அழகிய சத்தம் வீட்டை முழுவதும் அதிர வைத்தது. அர்ஜுனின் கை அப்படியே நின்றுவிட்டது. அந்த சத்தம் மீண்டும் கேட்டது. இந்த முறை 2 குழந்தைகளும் சேர்ந்து அழ ஆரம்பித்தார்கள். அவன் கையில் இருந்த கண்ணாடி துண்டு மெதுவாக கீழே விழுந்தது. அவன் திடீரென்று ஓடினான். குழந்தைகள் இருந்த அறைக்குள் நுழைந்தான். 2 குழந்தைகளும் கைகளை அசைத்தபடி அழுது கொண்டிருந்தார்கள். அர்ஜுன் அவர்களை தூக்கி கட்டி பிடித்தான். அப்பா அப்பா இருக்கேன் என்று அழுதபடியே அவர்களை சமாதானப்படுத்தினான். அந்த சிறிய விரல்கள் அவன் சட்டையை பிடித்து கொண்டன. அந்த நொடியில்தான் அவன் செய்த மிகப்பெரிய தவறு என்ன என்பது அவனுக்கு புரிந்தது. ச்சே, நான் என்ன முடிவு எடுக்க போனேன்? நான் செத்துட்டா இந்த 2 குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க? நீலா உயிரோட இருந்தா இதை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டா என்று கதறி அழுதான். 2 குழந்தைகளையும் தன் மார்போடு அணைத்து கொண்டு வானத்தை நோக்கி கண்ணீருடன் சொன்னான். நீலா, நான் சாக மாட்டேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குழந்தைகளை நல்ல மனிதர்களாக வளர்ப்பேன். இனிமேல் என் வாழ்க்கை எனக்காக இல்லை, உனக்காக, நம்ம குழந்தைகளுக்காக நான் உயிரோட இருப்பேன். அந்த இரவு ஒரு மனிதன் தற்கொலை செய்ய முடிவு செய்தான். ஆனால் 2 பிஞ்சு குழந்தைகளின் அழகை ஒரு தந்தையை மீண்டும் உயிரோடு வாழ வைத்தது. அவனுக்கு தெரியாமல் விதி இன்னும் பெரிய ஒரு அதிர்ச்சியை அவனுக்காக மறைத்து வைத்திருந்தது. தொகுப்பு 5. புதிய வரவு, புதிய காதல், ஆனால் மாறாத நினைவுகள். காலம் யாருக்காகவும் நின்றதில்லை. நீலா இந்த உலகத்தை விட்டு போய் 1 வருடம் கடந்து விட்டது. அர்ஜுனின் 2 குழந்தைகளுக்கும் முதல் பிறந்த நாள் வந்துவிட்டது. வீட்டில் சிறிய அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. அதிக ஆடம்பரம் எதுவும் இல்லை. ஆனால் அந்த 2 பிஞ்சுகளின் சிரிப்பே அந்த வீட்டை மீண்டும் உயிர்ப்பித்தது. ஒரு வயதான 2 குழந்தைகள் இப்போது தவள ஆரம்பித்தார்கள். காலை எழுந்தவுடன் அப்பா அப்பா என்று மழலை மொழியில் அழைப்பார்கள். அர்ஜுன் ஆபீஸுக்கு கிளம்பும் நேரத்தில் இருவரும் அவன் கால்களை பிடித்துக் கொள்வார்கள். ஒருவன் அவன் சட்டையை இழுப்பான், மற்றொருத்தி அவன் கன்னத்தில் கை வைத்து சிரிப்பாள். அந்த சிரிப்பை பார்த்தாலே அர்ஜுனின் மனத்தில் இருந்த காயம் சில நிமிடங்களுக்கு மறைந்துவிடும். என் குட்டீஸ்களா, நீங்க தான் இப்போ அப்பாவோட உயிர் என்று இருவரையும் தூக்கி முத்தமிடுவான். ஆனால் அந்த 2 குழந்தைகளின் கண்களில் நீலாவின் முகத்தை பார்த்தவுடன் அவன் மனம் மீண்டும் உடைந்தே போய்விடும். உங்க அம்மா இருந்திருந்தா என்று சொல்லி நிறுத்தி கொள்வான். அந்த வார்த்தையை அவனால் முழுமையாக சொல்ல முடியாது. இரவு நேரங்களில் குழந்தைகள் இருவரும் அவன் மார்பில் தூங்குவார்கள். அவர்களை பார்த்து கொண்டே நீலாவுடன் வாழ்ந்த ஒவ்வொரு நாளையும் நினைத்து கொண்டிருப்பான். நம்ம குழந்தைகளை நீதான் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டியே நீலா என்று புகைப்படத்தை பார்த்து மெதுவாக பேசுவான். அவளை அவனால் இன்னும் மறக்க முடியவில்லை. ஒரு நாள் அர்ஜுன் மீண்டும் முழு நேரமாக அலுவலக பணியில் ஈடுபட ஆரம்பித்தான். நிறுவனத்தின் CEO என்பதால் முக்கியமான மீட்டிங்குகள், புதிய திட்டங்கள், வெளிநாட்டு கிளையண்டுகள் என்று வேலை அதிகமாக இருந்தது. அந்த நிறுவனத்தில் புதிதாக சேர்ந்திருந்த ஒரு பெண். அவள் பேர் ஐஸ்வர்யா. அறிவும் திறமையும் தன்னம்பிக்கையும் நிறைந்தவள். அர்ஜுனிடம் நேரடியாக ரிப்போர்ட் செய்யும் பணியில் இருந்தாள்.
முதல் நாளிலிருந்தே அர்ஜுனின் அமைதியான குணம் அவளை கவர்ந்தது. மற்றவர்கள் முதலாளி என்று பயந்து பேசும்போது அர்ஜுன் மட்டும் அனைவரிடமும் மரியாதையாக நடந்து கொள்வான். யாராவது தவறு செய்தாலும் கோபப்படாமல் பொறுமையாக கற்றுக் கொடுப்பான். அந்த குணம்தான் ஐஸ்வர்யாவுக்கு மிகவும் பிடித்திருந்தது. நாட்கள் கடந்தன. அவள் மெதுவாக அர்ஜுனை பற்றி முழுவதும் தெரிந்து கொண்டாள். அவன் மனைவி இறந்தது, இரட்டை குழந்தைகள், அவன் வாழ்க்கையில் நடந்த துயரங்கள் எல்லாவற்றையும் கேட்டு அவள் மனம் கனத்தது. ஒரு நாள் மாலை அலுவலகம் முடிந்து அனைவரும் கிளம்பி விட்டார்கள். அர்ஜுன் மட்டும் தனது கேபினில் வேலை பார்த்து கொண்டிருந்தான். அப்போது கதவை மெதுவாக தட்டினாள் ஐஸ்வர்யா. மே ஐ கமின் சார்? எஸ், கமின். அவள் உள்ளே வந்தாள். ஆனால் வழக்கம் போல தன்னம்பிக்கையுடன் இல்லை. கைகளில் லேசான நடுக்கம், முகத்தில் பதட்டம். சார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க என்று சிரித்தபடி கேட்டான் அர்ஜுன். சில நொடிகள் அமைதி. பிறகு ஆழமான மூச்சை இழுத்துக்கொண்டு, சார், ஐ லவ் யூ என்று மெதுவாக சொன்னாள். அர்ஜுனின் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. வாட் என்று நம்ப முடியாமல் கேட்டான். ஆமாம் சார், நான் உங்களை உண்மையாகவே காதலிக்கிறேன். உங்க அழகுக்காக இல்ல, உங்க பணத்துக்காக இல்ல, இந்த கம்பெனியோட சிஓ இருக்கிறதுக்காக இல்ல, உங்க மனசுக்காக, உங்க பொறுமைக்காக, உங்க நல்ல குணத்துக்காக. ஒரு கணவரா நீங்க உங்க மனைவியை எந்த அளவுக்கு நேசிச்சீங்கன்னு தெரிஞ்சப்போ, ஒரு அப்பாவா உங்க குழந்தைகளை எந்த அளவுக்கு பார்த்துக்கிறீங்கன்னு பார்த்தப்போ எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் எல்லாம் கேட்கும்போது என்னால அதை சாதாரணமா எடுத்துக்க முடியல. நீங்க சந்தோஷமா வாழணும் சார். அதனால தான் என் மனசுல இருந்ததை சொல்லிட்டேன். அவள் பேசி முடிந்தாள். அர்ஜுன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு மெதுவாக கேட்டான். அப்போ நீ என்னை பரிதாபப்பட்டுத்தான் காதலிக்கிறியா? ஐஸ்வர்யா உடனே தலையசைத்தாள். இல்ல சார், பரிதாபத்துக்கும் காதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உங்களை நான் பரிதாபப்படல, உங்களை நான் மதிக்கிறேன், அதனால்தான் காதலிக்கிறேன். அர்ஜுன் ஒரு மெல்லிய புன்னகை சிரித்தான். தேங்க்ஸ், உண்மையை சொன்னதுக்கு. ஆனா என்னால முடியாது. ஐஸ்வர்யாவின் முகம் மாறியது. ஏன் சார்? அர்ஜுன் ஜன்னல் அருகே சென்று நின்றான். வெளியே வாகனத்தை பார்த்து கொண்டே மெதுவாக சொன்னான். என் மனசுல இன்னும் என் மனைவி நீலாதான் இருக்கா. அவள் இந்த உலகத்துல இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அவளை நான் இன்னும் மறக்கல. அவள் இடத்துல வேற யாரையும் வைக்கிற அளவுக்கு என் மனசு மாறல. அது ஒரு நாளும் மாறும்னு எனக்கு தோணல. அதனால உங்களுக்கு என்னால எந்த நம்பிக்கையும் கொடுக்க முடியாது. நீங்க நல்ல பொண்ணு. உங்களுக்கு என்னை விட நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்னை மறந்துட்டு உங்க வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணுங்க. ஐஸ்வர்யாவின் கண்கள் கண்ணீர் வழிந்தது. ஆனால் அவள் வற்புறுத்தவில்லை. சாரி சார், நான் உங்களை கஷ்டப்படுத்த நினைக்கல என்று மட்டும் சொல்லிவிட்டு மெதுவாக வெளியே நடந்தாள். அவள் சென்ற பிறகும் அர்ஜுன் அப்படியே ஜன்னலை பார்த்தபடி நின்றிருந்தான். அவனுடைய உதடுகள் மெதுவாக ஒரே ஒரு பெயரை மட்டும் உச்சரித்தன. நீலா. அவனுக்கு தெரியாமல் விதி மீண்டும் அவன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்க போய் கொண்டிருந்தது. தொகுப்பு 6. ஐஸ்வர்யாவை குறிவைத்த சதி. ஐஸ்வர்யா அர்ஜுனிடம் தனது காதலை சொல்லிவிட்டு வெளியேறிய சில நிமிடங்களிலேயே அந்த அலுவலகத்தில் இருந்த ஒரு பெண் ஊழியர் அந்த உரையாடலை தற்செயலாக கேட்டுவிட்டாள். அவள் நேராக கலாவதியிடம் சென்று, அம்மா, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஐஸ்வர்யா என்ற பொண்ணு அர்ஜுன் சார் கிட்ட காதலை சொல்லிட்டாங்க. ஆனா சார் மறுத்துட்டாரு என்று சொன்னாள். அதை கேட்ட கலாவதியின் முகத்தில் ஒரு வித்தியாசமான சிரிப்பு. அருகில் இருந்த காவியாவும் அதிர்ச்சியுடன், என்னம்மா, இன்னொருத்தி வந்துட்டாளா என்று கேட்டாள். கலாவதி பற்களை கடித்தபடி, இப்பதான் நீலாவை வழியிலிருந்து அகற்ற எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இப்போ இன்னொரு பொண்ணு. நம்ம திட்டத்துக்கு இடையூறா வரக்கூடாது. ஆரம்பத்திலே அவளை நிறுத்தணும் என்றாள். அன்றைய இரவு கலாவதி தனது நம்பிக்கைக்குரிய ஆட்களை அழைத்தாள். இந்த ஐஸ்வர்யா யாரு, அவளோட குடும்பம் என்ன, யார் யார் இருக்காங்க, எல்லாத்தையும் விசாரிச்சு என்கிட்ட சொல்லுங்க என்றாள். 2 நாட்களில் முழு தகவலும் வந்தது. அம்மா, அந்த பொண்ணு ரொம்ப ஏழை குடும்பம். அம்மா, சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான் இருக்காரு. அவரும் வயசானவர். அந்த பொண்ணுதான் மேலே பார்த்து வீட்டை நடத்துறா என்றார்கள்.
அதை கேட்ட கலாவதி சிரித்தாள். அப்படியா? அப்ப அவளோட பலவீனம் அவளோட அப்பாதான் என்றாள். அடுத்த நாளே சில ரவுடிகளை அனுப்பினாள். மாலை நேரம் ஐஸ்வர்யாவின் அப்பா வீட்டில் தனியாக இருந்தார். அப்போது 4 பேர் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். உங்க பொண்ணு யார லவ் பண்றான்னு தெரியுமா என்று மிரட்டலாக கேட்டார்கள். அவர் பதறி போய், என்னடா சொல்றீங்க என்றார். அர்ஜுன் என்ற பெரிய தொழிலதிபரை லவ் பண்றா. இனிமே அவன் பக்கமே போகக்கூடாது, இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் நல்லது நடக்காது என்று மிரட்டிவிட்டு சென்றார்கள். அந்த நேரத்தில் ஐஸ்வர்யாவும் வீட்டிற்கு வந்தாள். அப்பாவிடம் எல்லாவற்றையும் கேட்டதும் கோபமாக, யாருடா இப்படி மிரட்டுறாங்க, நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் என்றாள். அடுத்த நாள் அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் அவள் தனியாக நடந்து கொண்டிருந்தாள். பின்னால் ஒரு வேன் வந்து நின்றது. ஒருவன் அவளது வாயில் மயக்க மருந்து கலந்த துணியை அழுத்தினான். சில நொடிகளில் அவள் மயங்கி விழுந்தாள். அவர்கள் அவளை ஒரு வெறிச்சோடி இடத்திற்கு கொண்டு சென்று கொடூரமாக தாக்கினார்கள். இனிமே அர்ஜுன் வாழ்க்கையில தலையிடாத என்று எச்சரித்துவிட்டு சாலையோரத்தில் போட்டுவிட்டு தப்பி சென்றார்கள். சில மணி நேரங்களுக்கு பிறகு அந்த வழியாக சென்றவர்கள் அவளை இரத்த காயங்களுடன் பார்த்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். செய்தி அறிந்த அப்பா மருத்துவமனைக்கு ஓடி வந்தார். மகளின் நிலையை பார்த்து உடைந்து அழுதார். நான் உன்னை படிக்க வச்சது, வேலைக்கு அனுப்பினது இப்படி அடிபடுறதுக்கா என்று கதறினார். ஐஸ்வர்யாவிற்கு நினைவு திரும்பியதும் அவர் அவளது கையை பிடித்து, இது போதும்மா, இந்த வேலை வேண்டாம், அந்த ஊரும் வேண்டாம், இந்த ஆபீஸும் வேண்டாம், இனிமே நீ வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, உன் உயிர் தான் எனக்கு முக்கியம் என்றார். ஐஸ்வர்யாவும் கண் கலங்கினாள். அர்ஜுனை மறக்க முடியாமல் இருந்தாலும் தன் அப்பாவின் கண்ணீரை பார்த்த பிறகு எந்த வார்த்தையும் பேச முடியவில்லை. அமைதியாக தலையசைத்தாள். அதன் பிறகு அவள் அலுவலகத்திற்கு செல்லவே இல்லை. அர்ஜுனுக்கும் அவள் ஏன் திடீரென வேலைக்கு வரவில்லை என்பது புரியவில்லை. ஆனால் இவை அனைத்திற்கும் பின்னால் கலாவதியும் காவியாவும் இருப்பது இன்னும் யாருக்கும் தெரியவில்லை. அவர்களின் அடுத்த சதி இன்னும் கொடூரமாக இருக்க போகிறது. தொகுப்பு 7. நீலாவின் நினைவு ஒரு முடிவா இல்லை விதியின் எச்சரிக்கையா? ஐஸ்வர்யா வேலைக்கு வராமல் போன பிறகு அர்ஜுன் மீண்டும் தனது பழைய அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பினான். காலை குழந்தைகளுடன் சில நிமிடங்கள் விளையாடுவது, பிறகு அலுவலகம், மாலை மீண்டும் வீட்டிற்கு வந்து குழந்தைகளை தூக்கி கொஞ்சுவது, இதுதான் அவனுடைய வாழ்க்கையாக மாறிவிட்டது. ஆனால் அவன் முகத்தில் சிரிப்பு இருந்தாலும் மனதில் இருந்த வெற்றிடத்தை யாராலும் நிரப்ப முடியவில்லை. அன்று வழக்கம் போல் அலுவலக வேலை முடிந்து மாலை வீட்டிற்கு வந்தான். வாசலிலேயே 2 குழந்தைகளும் தவழ்ந்தபடி வந்து அவன் கால்களை பற்றி கொண்டார்கள். அவர்களை தூக்கி முட்டமிட்டு சிரித்தான். அந்த சிரிப்பு சில நொடிகளே நீடித்தது. குழந்தைகளை செவிலியரிடம் கொடுத்துவிட்டு ஹாலுக்குள் வந்தான். அங்கே அவனுடைய அப்பாவும் அம்மாவும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் முகத்தில் ஏதோ சொல்ல வேண்டும் என்று தயக்கம் இருந்தது. என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று அர்ஜுன் கேட்டான். அம்மா மெதுவாக ஆரம்பித்தார். அர்ஜுன், நாங்க சொல்ல போறத தப்பா எடுத்துக்காதப்பா, சொல்லுங்கம்மா. நீ இப்படி தனியா இவ்வளவு நாளைக்கு தான் இருப்ப? அர்ஜுனின் முகம் சற்றே மாறியது. அம்மா தொடர்ந்தார். உனக்கு 2 குழந்தைகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அம்மா வேணும். உன்னையும் யாராவது நல்லா பார்த்துக்கணும். வாழ்க்கை இப்படியே நின்று போகக்கூடாதுப்பா. அர்ஜுன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். அப்போது அப்பா பேச ஆரம்பித்தார். நாங்க யோசிச்சு பார்த்தோம். கலாவதியோட மகள் காவியா சின்ன வயசுல இருந்தே உன்னை விரும்புறா. இப்பவும் உன்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கா. உனக்காகத்தான் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கா. அவளை ஏத்துக்கிட்டா உனக்கும் குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அந்த வார்த்தை கேட்டதும் அர்ஜுன் திடீரென்று எழுந்து நின்றான். என்னப்பா சொல்றீங்க? நீலா இருந்த இடத்துல இன்னொருத்தைய வைக்க சொல்றீங்களா? அது எப்படி முடியும்? அம்மா அவன் அருகில் வந்து தோளில் கை வைத்தார். நாங்க நீலாவை மறக்க சொல்லலைப்பா, ஆனா வாழ்க்கை முன்னாடி போகணும். குழந்தைகளுக்காக யோசி. அர்ஜுன் தலையை பிடித்து கொண்டான். அவனுக்குள் பெரிய போராட்டம். காவியாவை அவனுக்கு வெறுப்பு இல்லை.
சிறு வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்தவர்கள். அவளை ஒரு குடும்ப உறுப்பினராகவே பார்த்திருந்தான். ஆனால் மனைவியாக அந்த எண்ணமே அவனுக்கு வரவில்லை. அவன் மனதில் இருந்த இடம் முழுவதும் இன்னும் நீலாவால் நிரம்பியிருந்தது. என்னால முடியாது, எனக்கு கொஞ்ச நேரம் வேணும் என்று மட்டும் சொல்லிவிட்டு அவன் மெதுவாக வெளியே நடந்தான். மேல் மாடியில் நின்று இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த கலாவதியும் காவியாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்தார்கள். கலாவதி மெதுவாக மகளிடம் சொன்னாள், அவனுக்கு குழப்பம் வந்துடுச்சு, இது நமக்கு நல்ல ஆரம்பம். காவியா சிரித்தபடி, இனிமே அவன் மனசுல நான் மட்டும்தான் இருக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் என்று கூறினாள். அவர்களுடைய கண்களில் மீண்டும் ஒரு புதிய சதி பிறந்து கொண்டிருந்தது. அன்று சனிக்கிழமை. அது அர்ஜுனின் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான நாள். ஒவ்வொரு சனிக்கிழமை இரவும் அவன் தவறாமல் ஒரு இடத்திற்கு செல்வான். அது நீலா அடக்கம் செய்யப்பட்ட நினைவிடம். கையில் வெள்ளை ரோஜா பூக்கள், மனதில் 1000 நினைவுகள். அமைதியாக அவள் நினைவிடத்தின் முன் அமர்ந்தான். மலர்களை வைத்து கண்களை மூடினான். நீலா, இந்த வாரமும் வந்துட்டேன். நம்ம பசங்க நல்லா இருக்காங்க, உன்ன மாதிரியே சிரிக்கிறாங்க, உன்ன மாதிரியே கோபப்படுறாங்க. அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நீதான் என் கண் முன்னாடி நிற்கிற. அவன் பேசிக்கொண்டே இருந்தான். அந்த வாரம் நடந்த ஒவ்வொரு விஷயத்தும் அவளிடம் சொன்னான். ஐஸ்வர்யா தன்னிடம் காதலை சொன்னதையும் அதை தான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும், வீட்டில் அனைவரும் மறுமணம் பற்றி பேசியதையும், காவ்யாவை பற்றியும் எல்லாவற்றையும் மனம் திறந்து சொன்னான். இறுதியில் மெதுவாக கேட்டான், நீலா, நான் என்ன செய்யட்டும்? நான் முன்னாடி போகணுமா, இல்ல உன்னோட நினைவோடவே வாழணுமா? அந்த நேரம் அங்கு பலத்த காற்று வீசியது. வழக்கமாக அவன் நல்ல முடிவு எடுக்கப் போகும் நேரங்களில் அருகில் இருந்த மரத்தில் இருந்து ஒரு பூ விழும். அதை அவன் பலமுறை பார்த்திருக்கிறான். ஆனால் அன்று பூ விழவில்லை. அதற்கு பதிலாக மரத்திலிருந்து ஒரு காய்ந்த இலை மெதுவாக பறந்து வந்து அவன் முன்னால் விழுந்தது. அர்ஜுன் அந்த இலையை அமைதியாக பார்த்தான். அவன் மூட நம்பிக்கைகளை நம்புவான் இல்ல. இருந்தாலும் அந்த காய்ந்த இலை ஏதோ ஒரு எச்சரிக்கை போல அவன் மனதில் பதிந்தது. இது என்ன சொல்ல வருது நீலா என்று மெதுவாக கேட்டான். பதில் இல்லை. காற்றின் சத்தம் மட்டும் கேட்டது. அவன் மெதுவாக எழுந்து நீலாவின் நினைவிடத்தை ஒரு முறை திரும்பி பார்த்தான். நான் மறுபடியும் அடுத்த வாரம் வரேன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நடந்தான். அவனுக்கு தெரியாமல் அந்த காய்ந்த இலை அவன் வாழ்க்கையில் விரைவில் நடக்கப் போகும் மிகப்பெரிய புயலின் அமைதியான அறிகுறியாக இருந்தது. தொகுப்பு 8. அர்ஜுன் உணர்ந்த மர்ம நிழல். அந்த இரவு நீலாவின் நினைவிடத்தில் நீண்ட நேரம் அமர்ந்து பேசிவிட்டு கனமான மனதோடு வீட்டுக்கு திரும்பினான் அர்ஜுன். வீட்டிற்குள் நுழைந்தவுடன் எப்போதும் போல குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் நெற்றியில் முத்தமிட்டு மெதுவாக தன் அறைக்குள் சென்றான். அறையின் கதவை திறந்தவுடன் டங் டங் என்று ஜன்னல் கம்பி மெதுவாக அசையும் சத்தம் கேட்டது. அர்ஜுன் நின்ற இடத்திலேயே உறைந்தான். ஜன்னல் எல்லாம் மூடியே இருந்தது. காற்றும் இல்லை. ஆனால் ஜன்னலின் அருகே இருந்த வெள்ளை திரை மட்டும் யாரோ நடந்து சென்றது போல மெதுவாக அசைந்தது. காற்று இருக்குமோ என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். அவன் சட்டையை மாற்றிக்கொண்டு கண்ணாடி முன் நின்றபோது கண்ணாடியில் ஒரு நொடி அவனுக்கு பின்னால் யாரோ நின்றது போல தெரிந்தது. பதறி திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. மீண்டும் கண்ணாடியை பார்த்தான். அதுவும் இல்லை. நான் ரொம்பவே மனசுல போட்டு குழப்பிக்கிறேனோ என்று சிரிக்க முயன்றான். ஆனால் அந்த சிரிப்பு அவன் உதட்டில் முழுமையாக வரவில்லை. அந்த அறைக்குள் இன்னொருவர் இருப்பது போல ஒரு உணர்வு. யாரோ அவனை பார்த்து கொண்டிருப்பது போல ஒரு பார்வை. யாரோ மூச்சு விடுவது போல ஒரு சத்தம். அவன் இதயம் வேகமாக துடித்தது. மெதுவாக அறையின் நடுவில் நின்று சுத்தி பார்த்தான். நீலா என்று மெதுவாக அழைத்தான். ஒருவேளை நீதானா? என்னை பார்க்க வந்திருக்கியா? நான் உன்னை மறக்கல நீலா. நானும் உன்னைத்தான் நினைக்கிறேன். ஒரு தடவை மட்டும் பேசு. நீ நல்லா இருக்கியா சொல்லு என்று கண்ணீருடன் பேசினான். அறை முழுக்க அமைதி. பதில் இல்லை.
ஆனால் அந்த மேசையின் மேல் இருந்த நீலாவின் புகைப்படம் மட்டும் மெதுவாக கீழே சாய்ந்து விழுந்தது. அர்ஜுன் அதிர்ச்சியுடன் ஓடிப்போய் புகைப்படத்தை எடுத்தான். நீயா? உனக்கு ஏதாவது சொல்லணுமா என்று கேட்டான். பதில் இல்லை. அந்த இரவு முழுவதும் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. அவன் கண்களை மூடினாலே யாரோ அருகில் உட்கார்ந்திருப்பது போல, யாரோ தலைமுடியை வருடுவது போல, யாரோ மெதுவாக அர்ஜுன் என்று அழைப்பது போல. ஆனால் கண்களை திறந்தால் யாருமே இல்லை. அவன் மனதிற்குள் ஒரே ஒரு கேள்விதான், உண்மையிலேயே இது நீலாவா? மறுநாள் காலையிலேயே அனைவரும் ஹாலில் உட்கார்ந்திருந்தார்கள். அர்ஜுனின் அப்பா, அம்மா, கலாவதி, காவ்யா அனைவரும் ஏதோ முக்கியமான விஷயம் பேசப்போகும் முகத்துடன் இருந்தனர். அர்ஜுன் கீழே வந்து அமைதியாக அமர்ந்தான். அப்பா மெதுவாக ஆரம்பித்தார். அர்ஜுன், இப்படி எத்தனை நாள் தனியா இருப்ப? குழந்தைகளுக்கும் ஒரு அம்மா வேணும், உனக்கும் வாழ்க்கை இருக்கு. அவன் எதுவும் பேசவில்லை. அம்மா தொடர்ந்தார். காவ்யா சின்ன வயசுல இருந்து உன்னை விரும்புறா. இன்னைக்கு உனக்காகத்தான் காத்திருக்கிறா. அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த வார்த்தை கேட்டவுடன் அர்ஜுன் தலையை மெதுவாக உயர்த்தி பார்த்தான். காவ்யா வெட்கப்பட்ட மாதிரி நடித்து கொண்டு கீழே பார்த்தாள். கலாவதி உள்ளுக்குள் சிரித்து கொண்டிருந்தாள். சில நொடிகள் அமைதி. பிறகு அர்ஜுன் மிகவும் தெளிவாக பேசினான். எனக்கு இன்னொரு கல்யாணம் வேண்டாம். என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. இப்போ என் உலகம் என் 2 குழந்தைகள் மட்டும். அவங்கள நல்ல மனிதர்களா வளர்க்கணும். அதுதான் என் கடமை. நீலாவோட இடத்தை இந்த உலகத்துல யாராலும் நிரப்ப முடியாது. அத முயற்சி கூட பண்ணாதீங்க. அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஹாலில் இருந்த அனைவரையும் அமைதியாக்கியது. ஆனால் அந்த அமைதிக்குள் கலாவதியின் மனசு மட்டும் கொதித்து கொண்டிருந்தது. காவ்யாவின் முகத்திலும் ஏமாற்றம் தெளிவாக தெரிந்தது. அனைவரும் எழுந்து சென்ற பிறகு கலாவதியும் காவ்யாவும் தனியாக அறைக்குள் சென்றனர். கதவை பூட்டினார்கள். கலாவதி பற்களை கடித்தபடி சொன்னாள், இவ்வளவு வருஷமா காத்திருந்தோம். இன்னும் அவன் நீலாவே நினைச்சிட்டு இருக்கான். காவ்யா கோபத்தில் மேசையை குத்தினாள். அவன் என்னை ஏத்திக்கிற வரைக்கும் நான் விடமாட்டேன். அவன் வாழ்க்கையில நான் தான் இருக்கணும். கலாவதி மெதுவாக சிரித்தாள். அழுது கெஞ்சுறதால அவன் மாறமாட்டான். இந்த தடவை அவன் மனசையே மாற்றுற மாதிரி ஒரு திட்டம் போடணும். அவன் தப்பிக்க முடியாத திட்டம். காவ்யா கண்களில் கொடூரம் எண்ணியது. என்ன திட்டம் அம்மா? கலாவதி மெதுவாக அவள் காதில் ஏதோ சொல்ல ஆரம்பித்தாள். அந்த திட்டத்தை கேட்ட காவ்யாவின் முகத்தில் மெதுவாக ஒரு கொடிய புன்னகை மலர்ந்தது. அதே நேரத்தில் வீட்டின் மாடியில் இருந்த பழைய காற்று மணி டிங்க் டிங் டிங்க் என்று யாரும் தொடாத போதும் தானாக ஒலிக்க ஆரம்பித்தது. அதை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அந்த வீட்டில் இன்னொரு மர்மம் மெல்ல விழித்து கொண்டிருந்தது. தொகுப்பு 9. குழந்தைகளை குறிவைத்த கொடூர சதி. நாட்கள் வேகமாக நகர்ந்தன. நீலாவின் 2 குழந்தைகளுக்கு இப்போது 1 வயதும் 6 மாதங்களும் ஆகிவிட்டது. அவர்கள் இருவரும் வீட்டின் செல்ல குழந்தைகளாக வளர்ந்து கொண்டிருந்தனர். அவர்களின் சிரிப்பு அந்த வீட்டையே உயிர்ப்புடன் வைத்திருந்தது. அர்ஜுன் எவ்வளவு வேலை இருந்தாலும் குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்காமல் இருப்பதில்லை. காலையில் அலுவலகம் செல்லும் முன் அவர்களுடன் விளையாடுவான். மாலையில் வீட்டிற்கு வந்ததும் முதலில் தேடுவது குழந்தைகளைத்தான். குழந்தைகளுக்காக தனியாக 2 அனுபவம் வாய்ந்த செவிலியர்களை நியமித்திருந்தான். அவர்களின் உணவு, தூக்கம், மருந்து, உடல்நலம் என அனைத்தையும் மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். இதையெல்லாம் பார்த்த கலாவதியின் மனதில் மட்டும் பொறாமை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. அந்த இரவு கலாவதியும் காவ்யாவும் தங்கள் அறையில் கதவை பூட்டி கொண்டு பேசிக் கொண்டிருந்தனர். இவன் ஏன் இன்னொரு கல்யாணம் பண்ண மாட்டேன்னு தெரியுமா என்று கலாவதி மெதுவாக கேட்டாள். காவ்யா அமைதியாக பார்த்தாள். இந்த 2 குழந்தைகள் தான் காரணம். குழந்தைகள் இருக்கிற வரைக்கும் நீலாவை அவன் மறக்க மாட்டான். அப்போ என்று காவ்யா கேட்டாள். கலாவதியின் முகத்தில் கொடூரமான புன்னகை தோன்றியது. அந்த 2 குழந்தைகளும் இந்த உலகத்துல இல்லனா அர்ஜுன் வாழ்க்கையே மாறிடும்.
அதுக்கப்புறம் அவனுக்கு வேற வழி இருக்காது. அந்த வார்த்தையை கேட்ட காவியா சில நொடிகள் அதிர்ச்சி அடைந்தாள். அம்மா, இது ரொம்ப பெரிய விஷயம். பயப்பட்ட நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ நமக்கு வெற்றி மட்டும்தான் முக்கியம் என்று கலாவதி குளிர்ச்சியாக சொன்னாள். இருவரும் சேர்ந்து குழந்தைகளின் பாலில் விஷம் கலந்து கொடுக்க ஒரு கொடூரமான திட்டத்தை தீட்டினர். அதே இரவு வீட்டில் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். திடீரென்று வீட்டின் மாடிப்படியில் யாரோ மெதுவாக நடப்பது போல சத்தம். டக் டக் டக். அதற்கு பிறகு ஜன்னல்கள் மெதுவாக அசைந்தன. மூடியிருந்த ஒரு கதவு தானாகவே சிறிது திறந்தது. பூஜை அறையில் இருந்த மணி யாரும் தொடாத போதும் மெதுவாக ஒலித்தது. வீட்டின் நீண்ட நடைபாதையில் ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. ஆனால் அந்த வீட்டில் இருந்த யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. காற்றால இருக்கும் என்று நினைத்து மீண்டும் தூங்கிவிட்டார்கள். சில நொடிகளில் எல்லாமே மீண்டும் அமைதியாகி விட்டது. யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு மர்மமான சக்தி அந்த வீட்டை சுற்றி இருப்பது போல இருந்தது. மறுநாள் மதியம் அர்ஜுன் அலுவலகத்திற்கு சென்றிருந்தான். அர்ஜுனின் பெற்றோரும் வெளியே சென்றிருந்தனர். செவிலியர்கள் இருவரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்க சிறிது நேரம் வெளியே சென்றிருந்தனர். வீட்டில் அந்த நேரத்தில் இருந்தது கலாவதியும் காவியாவும் மட்டுமே. கலாவதி மெதுவாக சமையலறைக்குள் சென்று ஒரு சிறிய கண்ணாடி பாட்டிலை எடுத்தாள். அதற்குள் நிறமில்லாத ஒரு திரவம் இருந்தது. இதுதான் என்று மெதுவாக சிரித்தாள். அந்த திரவத்தை குழந்தைகளின் பாலில் கலக்க தயாரானாள். காவ்யாவின் கைகள் லேசாக நடுங்கின. அம்மா, யாராவது பார்த்துட்டாங்கன்னா? யாரும் வரமாட்டாங்க. இது நமக்கு கிடைச்ச நல்ல சந்தர்ப்பம் என்று கலாவதி உறுதியுடன் சொன்னாள். இருவரும் மெதுவாக குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்த அறையை நோக்கி நடந்தனர். கதவின் முன் நின்றார்கள். கலாவதி மெதுவாக கதவை திறந்தாள். அறைக்குள் முழு அமைதி. 2 குழந்தைகளும் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தனர். கலாவதி பால் பாட்டிலை கையில் எடுத்தாள். காவ்யா கதவை மெதுவாக மூடினாள். அந்த நொடியில் அறைக்குள் திடீரென்று ஒரு விசித்திரமான குளிர் பரவியது. ஜன்னல் தானாகவே பட்டார் என்று திறந்து கொண்டது. கதவு தானாகவே சத்தமாக மூடப்பட்டது. இருவரும் அதிர்ச்சியுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அதே நேரத்தில் குழந்தைகளின் தொட்டிலுக்கு அருகில் யாரோ நிற்பது போல ஒரு நிழல் மெதுவாக அசைந்தது. அது யார்? உண்மையிலேயே யாராவது அங்கு இருக்கிறார்களா, அல்லது இது இன்னொரு பெரிய மர்மத்தின் தொடக்கமா? தொகுப்பு 10. மர்ம உருவத்தின் எச்சரிக்கை. கலாவதியும் காவ்யாவும் மெதுவாக குழந்தைகள் அறைக்குள் நுழைந்தனர். வீட்டில் யாரும் இல்லாத அந்த அமைதியான மதியம் இருவரின் மனதிலும் ஒரு பதற்றம் இருந்தது. ஆனால் அவர்களின் முகத்தில் அது தெரியவில்லை. அவர்கள் குழந்தைகளின் தொட்டிலை நெருங்கிய அதே நொடி அறைக்குள் இருந்த காற்றே திடீரென மாறியது. மூடியிருந்த ஜன்னல்கள் தானாக திறந்தன. திரைச்சீலைகள் பலமாக அசைந்தன. பூஜை அறையில் இருந்த மணி யாரும் தொடாத போதும் தொடர்ந்து ஒலிக்க ஆரம்பித்தது. காவ்யா பயந்து, அம்மா, ஏதோ சரியில்லை என்று பின்னோக்கி நகர்ந்தாள். கலாவதி தைரியமாக முன்னேற முயன்றாள். அந்த நேரத்தில் குழந்தைகளின் தொட்டிலுக்கு முன்னால் கருமையான ஒரு மர்ம உருவம் நிற்பது போல அவர்களுக்கு தோன்றியது. அதன் முகம் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் அதன் கண்கள் மட்டும் தீப்பொறி போல ஒளிர்ந்தன. ஒரு கணத்தில் கலாவதியின் கையில் இருந்த பால் தரையில் சிதறி விழுந்தது. காற்றின் வேகம் அதிகரித்தது. இருவரின் சமநிலையை இழந்து கீழே விழுந்தனர். பயத்தில் அலறியபடி அறையை விட்டு வெளியே ஓட முயன்றார்கள். ஆனால் கதவு திறக்கவில்லை. சில நொடிகளுக்கு பிறகு வீட்டு பணியாளர்கள் சத்தம் கேட்டு ஓடி வந்தனர். கதவை திறந்தபோது கலாவதியும் காவ்யாவும் மயக்க நிலையில் தரையில் கிடந்தனர். உடனடியாக இருவரையும் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். மருத்துவர்கள் பரிசித்த போது அதிக அதிர்ச்சி காரணமாக மயக்கம் ஏற்பட்டுள்ளது. தற்போது உயிருக்கு ஆபத்து இல்லை என்று கூறினர்.
இந்த செய்தியை கேட்டு அர்ஜுனும் வீட்டில் இருந்தவர்களும் மருத்துவமனைக்கு விரைந்தனர். என்ன நடந்தது என்று அர்ஜுன் மீண்டும் மீண்டும் கேட்டான். ஆனால் கலாவதியும் காவியாவும் ஒரு பதிலைத்தான் சொன்னார்கள். ஒரு பயங்கரமான உருவம் எங்களை பார்த்து கொண்டே நின்றது. அவர்கள் சொன்னதை யாரும் முழுமையாக நம்பவில்லை. சில நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு இருவரும் வீடு திரும்பினர். ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு இரவு நேரங்களில் தனியாக நடக்கவே அவர்களுக்கு பயமாக இருந்தது. அதே இரவு அர்ஜுன் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். திடீரென்று ஒரு கனவு. மூடுபனியால் சூழ்ந்த ஒரு பழைய பாதை. அந்த பாதையின் முடிவில் வெள்ளை நிற உடையில் ஒரு பெண் நின்றிருந்தாள். அவள் மெதுவாக திரும்பி பார்த்தாள். அது நீலா. அவளது கண்களில் கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. கைகளை நீட்டியபடி நடுங்கும் குரலில் அவள் சொன்னாள், அர்ஜுன், என்னை காப்பாத்துங்க. உண்மை இன்னும் வெளியில் வரலாய். நம்ம குழந்தைகளை காப்பாத்துங்க என்று சொல்லியவுடன் அவளை கருமையான நிழல் ஒன்று முழுவதுமாக மூடிவிட்டது. நீலா, நீலா என்று கத்திக்கொண்டே அர்ஜுன் ஓடினான். ஆனால் அவளை அடையும் முன்பே எல்லாம் இருளாகிவிட்டது. நீலா என்று அலறியபடி அவன் திடீரென விழித்து கொண்டான். முழு உடம்பும் வியர்வையில் நனைந்திருந்தது. அது வெறும் கனவுதான். ஆனால் அந்த கனவு அவன் மனதில் ஒரு ஆழமான கேள்வியை விதைத்தது. நீலா உண்மையிலேயே ஏதாவது சொல்ல வருகிறாளா? அந்த கேள்விக்கான பதில் அர்ஜுனின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றப்போகும் மிகப்பெரிய உண்மைக்கான முதல் கதவாக மாறப்போகிறது. தொகுப்பு 11. மறைந்த உண்மையின் முதல் தடயம். அந்த கனவுக்கு பிறகு அர்ஜுனால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. காலை 4 மணி. வெளியில் மழை தூறி கொண்டிருந்தது. வீட்டில் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். ஆனால் அர்ஜுன் மட்டும் பால்கனியில் நின்று வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். நீலா, அது வெறும் கனவா? இல்லை, நீ உண்மையாவே என்கிட்ட ஏதாவது சொல்ல வந்தியா என்று மனதுக்குள் பேசிக்கொண்டிருந்தான். அவன் கண்களில் தானாகவே கண்ணீர் வழிந்தது. அந்த நேரத்தில் மெதுவாக ஒரு குளிர்ந்த காற்று வீசியது. அந்த காற்றோடு சேர்ந்து மிகவும் மெல்லிய மல்லிகைப்பூ வாசனை பரவியது. அர்ஜுன் திடுக்கிட்டு சுற்றி பார்த்தான். இந்த வாசனை, அது நீலாவுக்கு மிகவும் பிடித்த மல்லிகைப்பூவின் மனம். அவன் அந்த மனத்தை நன்றாக அறிந்தவன். அவன் மெதுவாக தன் அறைக்குள் நடந்தான். அறைக்குள் சென்றவுடன் நீலாவின் பழைய புகைப்படம் சுவரில் நின்று கீழே விழுந்து கிடந்தது. அவன் அதை எடுத்து மார்போடு அணைத்து கொண்டான். நீ எங்கே இருந்தாலும் நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என்று கண்ணீருடன் கூறினான். அந்த நேரத்தில் குழந்தைகள் அறையிலிருந்து சின்ன சிரிப்பு சத்தம் கேட்டது. அவன் அவசரமாக ஓடிப்போய் பார்த்தான். 2 குழந்தைகளும் தூக்கத்திலேயே சிரித்து கொண்டிருந்தனர். அவர்களின் நடுவில் இருந்த நீலாவின் பழைய துணி பொம்மை மெதுவாக தரையில் விழுந்திருந்தது. அதை யார் கீழே போட்டார்கள் என்று யாருக்கும் தெரியவில்லை. அர்ஜுனின் மனதில் ஏதோ ஒரு உணர்வு. நீலா, நீ நம்ம குழந்தைகளோட கூட இருக்கிறியா என்று மெதுவாக கேட்டான். பதில் எதுவும் வரவில்லை. ஆனால் ஜன்னல் வழியாக மீண்டும் அந்த மல்லிகை பூவின் மனம் அறை முழுவதும் பரவியது. அந்த மனத்தோடு சேர்ந்து இந்த வீட்டில் இன்னும் வெளிச்சத்துக்கு வராத ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது என்ற உணர்வு அர்ஜுனின் மனதில் ஆழமாக பதிந்தது. அந்த உண்மை வெளிவரும் நாள் அவர்களின் வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது. தொகுப்பு 12. மர்ம பூசாரியின் அதிர்ச்சி எச்சரிக்கை. மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பிய பிறகும் கலாவதியும் காவியாவும் அமைதியாக இல்லை. அந்த மர்ம உருவம் கண்முன்னே தோன்றிய சம்பவம் அவர்களை இரவு பகலாக பயமுறுத்தி கொண்டே இருந்தது. இரவில் கண்களை மூடினாலே அந்த கருமையான உருவம் நினைவுக்கு வந்தது. திடீரென்று கதவு சத்தம் கேட்டால் கூட இருவரும் பதறி எழுந்து விடுவார்கள். ஆனால் அந்த பயம் கூட அவர்களின் மனதை மாற்றவில்லை. ஒரு மாலை யாருக்கும் தெரியாமல் இருவரும் நகரத்திற்கு வெளியே இருந்த ஒரு பழைய ஆசிரமத்திற்கு சென்றனர்.
அங்கே மக்கள் அமானுஷ்ய விஷயங்களுக்கு பரிகாரம் செய்வார் என்று நம்பும் வயதான ஒரு பூசாரி இருந்தார். அவரை பார்த்தவுடன் கலாவதி நடந்த அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்தாள். சாமி, அந்த வீட்ல ஏதோ இருக்கு. எங்களால் அந்த குழந்தைகள் ரூமுக்குள்ள போக முடியல. ஒரு பயங்கரமான உருவம் எங்களை விரட்டுச்சு. பூசாரி அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சில நொடிகள் கண்களை மூடி அமர்ந்திருந்தார். பிறகு மெதுவாக கண்களை திறந்து, முதல்ல ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த வீட்டுல யாருக்காவது நீங்க துரோகம் பண்ணியிருக்கீங்களா என்று நேராக கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் கலாவதியும் காவ்யாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பூசாரி மீண்டும் பேசினார். உண்மையை மறைக்காதீங்க. தவறு செய்தவங்க முன்னாடிதான் இப்படிப்பட்ட பயம் முதல்ல வரும். அந்த வார்த்தைகள் இருவரின் மனதையும் குத்தின. ஆனால் சில நொடிகளில் கலாவதி தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவள் மெதுவாக ஒரு பெரிய பணப்பையை எடுத்து பூசாரியின் முன் வைத்தாள். சாமி, எங்களுக்கு உபதேசம் வேண்டாம். இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு மட்டும் சொல்லுங்க. பூசாரி அந்த பணத்தை அமைதியாக பார்த்தார். சில நொடிகள் யோசித்துவிட்டு, சரி, நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் என்று கூறினார். மறுநாள் காலை பூசாரி அந்த வீட்டிற்கு வந்தார். வீட்டில் இருந்த அனைவரும் அவரை மரியாதையுடன் வரவேற்றனர். அர்ஜுன் மட்டும் சற்று சந்தேகத்துடன் பார்த்தான். ஆண்டி, இதெல்லாம் உண்மையாவே நீங்க நம்புறீங்களா என்று கலாவதியிடம் கேட்டான். அதற்கு அர்ஜுனின் அம்மா மெதுவாக பேச ஆரம்பித்தார். அர்ஜுன், நானும் இதை நம்புற ஆள் இல்ல. ஆனா கடந்த ஒரு வாரமா எனக்கு ஒரு வித்தியாசமான உணர்வு. பூஜை பண்ணும் போதெல்லாம் யாரோ என் பின்னாடி நிக்கிற மாதிரி தோணுது. திரும்பி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. இரவு தூங்கும் போதும் மனசுக்கு நிம்மதி இல்லை. அதனாலதான் இவரை வர சொன்னோம். அம்மாவின் குரலில் இருந்த பயத்தை பார்த்த அர்ஜுன் அமைதியாகி விட்டான். சரி, உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும்னா பண்ணுங்க என்று மட்டும் சொல்லிவிட்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். பூசாரி வீடு முழுவதும் மெதுவாக சுற்றி பார்த்தார். பூஜை அறை, மாடிப்படி, குழந்தைகள் அறை, அர்ஜுனின் அறை, ஒவ்வொரு இடத்திலும் சில நிமிடங்கள் அமைதியாக நின்றார். வீட்டில் இருந்தவர்களுக்கு பேச கூட தயக்கமாக இருந்தது. கடைசியாக அவர் குழந்தைகள் அறைக்குள் சென்றார். அங்கே நின்றவுடனே அவரது முகபாவனை மாறியது. கண்களை மூடி சில நொடிகள் தியானித்தார். பிறகு திடீரென்று கண்களை திறந்தார். அவரது நெற்றியில் வியர்வை துளிகள் தெரிந்தன. வெளியே வந்து அனைவரையும் பார்த்து மெதுவாக சொன்னார். இந்த வீட்டுல ஒரு சாதாரண பிரச்சனை இல்ல. அனைவரும் அதிர்ச்சியுடன் அவரை பார்த்தனர். அவர் தொடர்ந்தார். இங்க ஒரு பெரிய ரகசியம் புதைந்து கிடக்குது. யாரோ ஒருத்தருக்கு நடந்த மிகப்பெரிய அநியாயம் இன்னும் நீதியை தேடிட்டு இருக்கு. அந்த உண்மை வெளியில் வர வரைக்கும் இந்த வீட்டுக்கு நிம்மதி கிடைக்காது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் கலாவதியும் காவியாவும் முகம் வெளிரி போனது. அவர்களுக்குள் பயம் மீண்டும் தலை தூக்கியது. ஆனால் பூசாரி சொல்ல போகும் அடுத்த உண்மை அவர்கள் வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றப் போகிறது. தொகுப்பு 13. மர்மத்தின் வாசல். பூசாரி வீடு முழுவதும் அமைதியாக சுற்றி பார்த்து கொண்டிருந்தார். பூஜை அறை, மாடிப்படி, குழந்தைகள் அறை, அர்ஜுனின் அறை, ஒவ்வொரு இடத்திலும் சில நிமிடங்கள் நின்று கண்களை மூடி ஏதோ உணர முயன்றார். அவரின் முகத்தில் இருந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமாக கவலையாக மாறிக்கொண்டே இருந்தது. இறுதியாக ஹாலுக்குள் வந்த அவர் சுவரில் பெரிய மாலையுடன் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு புகைப்படத்தின் முன் நின்றார். அது நீலாவின் புகைப்படம். பூசாரி அந்த புகைப்படத்தை சில நொடிகள் ஆழமாக பார்த்தார். பிறகு மெதுவாக கேட்டார், இந்த பெண் யார்? அர்ஜுனின் அம்மா மெதுவாக முன்னே வந்தார். இவள் எங்களோட மருமகள் சாமி. பெயர் நீலா. எங்களுக்கு மகள் மாதிரி இருந்தவ. 2 குழந்தைகளுக்கு தாயாகி சில மாதங்களுக்கு முன் விபத்தில் இறந்துதா. பூஜாரி மீண்டும் கேட்டார், எப்படி விபத்து நடந்தது? அதற்கு வீட்டில் இருந்தவர்கள் முழு சம்பவத்தையும் ஆரம்பம் முதல் முடிவு வரை சொன்னார்கள். அர்ஜுனை கடத்தி வைத்திருப்பதாக வந்த மர்ம தொலைபேசி அழைப்பு, அவசரமாக வீட்டை விட்டு கிளம்பிய நீலா, வழியிலேயே நடந்த கொடூர விபத்து,
அவளை காப்பாற்ற முடியாமல் போனது. இரட்டை குழந்தைகள் மட்டும் உயிர் தப்பியது. அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த பூசாரி கண்களை மூடினார். சில நொடிகள் அவர் எந்த வார்த்தையும் பேசவில்லை. அவரது முகத்தில் ஒரு வித்தியாசமான பதட்டம் தெரிந்தது. திடீரென்று அவரது நெற்றியில் வியர்வை துளிகள் வழிந்தன. அவர் கண்களை திறந்தபோது அவரது பார்வை மாறியிருந்தது. ஆனால் அவர் எதையும் சொல்லவில்லை. வீட்டில் இருக்கிற எல்லா இதத்தையும் இன்னொரு தடவை காட்டுங்க என்று மட்டும் அமைதியாக சொன்னார். அனைவரும் அவரை அழைத்து கொண்டு மீண்டும் ஒவ்வொரு அறையாக சுற்றி காட்டினார்கள். அர்ஜுனின் அறையில் அவர் நீண்ட நேரம் நின்றார். குழந்தைகள் தூங்கும் அறையில் அவர் சில நொடிகள் அமைதியாக அவர்களை பார்த்தார். பூஜை அறைக்குள் சென்று தீபத்தின் முன்னால் கண்களை மூடி பிரார்த்தனை செய்தார். பிறகு மெதுவாக வீட்டை விட்டு வெளியே வந்து தோட்டத்திற்கு சென்றார். மாலை நேர சூரியன் மறைந்து கொண்டிருந்தான். காற்று மட்டும் சற்றே பலமாக வீசியது. அனைவரும் அவரை சுற்றி நின்றனர். கலாவதி, காவ்யா, அர்ஜுனின் அம்மா, அப்பா. அனைவரின் முகத்திலும் ஒரே கேள்வி. பூசாரி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. இந்த வீட்டுல நடக்கிற சம்பவங்களுக்கும் இந்த வீட்டை சுற்றி இருக்கிற மர்மத்துக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. அவர் சிறிது நேரம் அமைதியாக நின்றார். பிறகு தோட்டத்தை முழுவதும் பார்த்துவிட்டு மெதுவாக சொன்னார். இந்த வீட்டுல ஒரு அமைதியில்லாத சக்தி இருக்கிறது. அது கோபத்தோடு இருக்கிறது. அதற்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை. அது வெளியில் வராத ஒரு உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். கலாவதியும் காவ்யாவும் ஒருவரை ஒருவர் பயத்துடன் பார்த்து கொண்டனர். அர்ஜுனின் அம்மா நடுங்கிய குரலில் கேட்டார், சாமி, அது யார்? பூசாரி மெதுவாக தலையசைத்தார். இப்போ அதற்கு நாம் பதில் சொல்ல முடியாது. அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வராதீங்க. இந்த வீட்டில் மறைந்திருக்கும் உண்மை வெளிச்சத்துக்கு வந்த நாள்தான் இந்த மர்மத்துக்கு முடிவு வரும். அவ்வளவு சொல்லிவிட்டு அவர் மெதுவாக நடந்து சென்றார். அவரது கடைசி வார்த்தைகள் மட்டும் அனைவரின் காதிலும் எதிரொலித்து கொண்டே இருந்தன. அடுத்த தொகுப்பில் உண்மையில் என்ன நடந்தது? நீலாவின் விபத்து வெறும் விபத்தா அல்லது திட்டமிட்ட சதியா? இந்த வீட்டில் அமைதி இல்லாமல் சுற்றும் அந்த மர்ம சக்தி யார்? கலாவதியும் காவ்யாவும் மறைத்து வைத்திருக்கும் ரகசியம் என்ன? இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் அதிரடியான திருப்பங்கள் அடுத்த தொகுப்பில். இந்த கதைக்கான அடுத்த பாகத்திற்கு மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.